கேளுங்க ஜனங்களை கேளுங்கள், கேளுங்க ஜனங்களை கேளுங்கள், கேளுங்கள் கேளுங்க ஜனங்களை கேளுங்கள். முத்து மீண்டும் நாட்டில் நடக்காம பாருங்க, பார்த்தாலே நம்ம வாழ்க்கை மாறுங்க. ஊரு நல்லா வாழணும், உறவு நல்லா திகழணும். இருந்து கேளுங்க, விழித்திருந்து பாருங்க. தன்னை நானே 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 தன்னை நானே 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 தன்னை நானே 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 தன்னை நானே 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 நா. சியாமண்ணு என்ன மாதிரி என்ன எங்கட ஊருக்கு வந்து என்னன்னு படிங்களாண்ணா? அப்ப சரி ஐயா, ஏதோ விசேஷமான தகவல் சொல்ல போறாராம். நான் அதி விசேஷம்டா வேற என்ன ஒன்று நினைச்சிட்டேன். சரி அண்ணே வந்திருக்கிறீங்க, என்ன எப்படி எப்படி தொடங்க போறீங்க? ஒரு பாட்டோண்ட படிக்கீங்கன்னா நல்லா இருக்குமே. இவங்க எல்லாம் எப்படி இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, எவ்வளவு அமைதியா ஒரு கவலையா சோகமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி சொன்னா நல்ல ஒரு பாட்டு எடுத்தாதானப்பா. பாட்டு என்னன்னு? அது சரி, என்ன யாருன்னு இந்த புள்ள கடுங்கவலையா வருது? என்ன கடுங்கவலையா வருது? அதுதானே. இங்க வாங்க, முன்னுக்கு வாங்க. யாரு நீங்க? என்ன விஷயம்? சொல்றேன் கேளுங்க. நான் தான் உங்களோட இயற்கை. இயற்கையா? சின்ன மக்களே, என் செல்ல மக்களே, இயற்கை என்பதை கலினோம். அண்ணே கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இயற்கை என்று வந்திருக்கிறாங்க, இவங்க என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம ஒருக்கா கேட்போமா? ரைட், கேட்கத்தான் வேணும். அந்த ஐயா சொல்றாரு, அம்மா இயற்கையே, எங்கள் அழகு இயற்கையே, உந்தனின் கதை கேட்க வந்தோமே. அம்மா இயற்கையே, அழகு இயற்கையே, உங்களின் கதை கேட்க வந்தோமே. அம்மா இயற்கையே, அற்புத இயற்கையே, தவறு என்ன நாம் செய்தோம் சொல்லீரோ. அம்மா இயற்கையே, அற்புத படைப்பிலே நான் ஒரு சிறு பகுதி கண்டேனே. அம்மா இயற்கையே, உன் அற்புத படைப்பிலே நாம் ஒரு சிறு பகுதி கண்டோமே. அழித்தல் நிறுத்துவீர், அறிவை பெருக்குவீர், எல்லாமாக நான் இருப்பேன் அறிவீரே. ரைட், அற்புதமான காலை பொழுதுல உங்களை நோக்கி நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான விசேடமான தகவலை விழிப்புணர்வு நாடகமாக காட்டுறதுக்காகத்தான். ஆகவே நீங்க எவ்வளவு பேரும் காலையில வந்த நேரத்துல இருந்தே ஒரு மாதிரி கவலையா சோகமா இருக்கிறீங்க. சோ உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நாங்க ஒரு பாட்டை படிச்சுட்டு எங்களோட நாடகத்தை நாங்க தொடங்க எடுத்தது. நாடகம் பார்க்க நீங்க எல்லாரும் ரெடியா? 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 இன்னும் கொஞ்சம் பேர் தான் ரெடின்னு சொல்றான். ஷியாம், எல்லாரும் ரெடியா? சார்மாரெல்லாம் ரெடி? எங்கட சார்மார் எப்பவும் ரெடி. எங்கட மக்கள் ரெடியா? கொஞ்சமா தான் சத்தம் வருது. சியாமனே, இவங்கள இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி சொன்னா பேசிக்கிட்டா சரியா இருப்பா. அட சின்ன ஒரு கேம் ஒண்ணு விளையாண்டு விட்டா எப்படி இருக்கும்? சாப்பிட்டு வந்தீங்களா எல்லாரும்? சாப்பிடலையா? அந்த ஐயா சாப்பிடலையா? இந்த ஐயா சாப்பிடல, அந்த வாக்குறா சாப்பிடலையா? போமாட்டாப்பா. சரி, அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு சின்னதா ஒரு கேம் ஒண்ணு விளையாடுவோம். சரியா? எங்களோட பிரதானமான உணவு என்ன? சோறு. வேற என்ன? சோறு. நான் இந்த இடத்துல இருந்துட்டு சோறு அப்படின்னு சொன்னேன்னா நீங்க எல்லாரும் சம்பல் அப்படின்னு சொல்லுங்க. நான் சம்பல் சொன்னா என்ன சொல்லணும்? எங்கட ஆக்கள் எப்படி கட்டிக்காராக்கள் பாத்தீங்களா? ரைட், இப்ப விளையாடுவோம். சரியா? சோறு, சம்பல், சர்மர், சோறு, சம்பல், சம்பல்,
நிறைய பேர் விளையாடுறாங்க. ஒரு சின்ன ஒரு ட்விஸ்டோட விளையாடுவோம். சரியா விளையாடுறாங்களே எங்க ஆட்கள் பாருங்க. சரியா விளையாடுற எல்லாருக்கும் நாங்க வந்த வாகனத்துல சின்ன சின்ன பரிசுகள் வச்சிருக்கிறோம். யாரு சரியா விளையாடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்க கட்டாயம் அந்த பரிசை தருவோம். பெரிய பரிசு எல்லாம் இல்ல, சின்ன சின்ன பரிசு தான். சரியா? ரெடியா? இப்ப ரெடியா? பரிசு வரப்போது. சரியா விளையாடுங்க. சோறு சம்பல். சோறு பரிசு ஒன்றோடனே கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் கூடுது. சம்பல். சோறு 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 சம்பல். சம்பல் சம்பல். சோறு சோறு சம்பல் சோறு. சோறு சம்பல். சோறு 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 சம்பல் சோறு சம்பல் சோறு சம்பல். ரைட். அந்த பரிசுகளை நானே எங்களோட வீட்டுக்கு பத்திரமா எடுத்துட்டு போயிடுறேன். சரியா? ரைட். இப்ப நாங்க சிரிச்சு சந்தோஷமா இந்த கேமை விளையாண்டிட்டோம். ஆனால் எங்களுடைய நாடகம் உங்களுக்கு சிரிப்ப தரப்போறதல்ல, சிந்திப்ப மட்டும்தான் தரும். ஆகவே சிரிக்க வேண்டிய இடங்கள்ல நாங்க சிரிக்கலாம், சிந்திக்க வேண்டிய இடங்கள்ல சிந்திக்கலாம். ரைட். இப்ப சத்தமா எல்லாரும் ரெடின்னு சொல்லுங்க, நாங்க நாடகத்தை தொடங்குவோம். ரைட். எங்கடாக்கள் ரெடியா? நீங்களும் ரெடி, நாங்களும் ரெடி. இனி நாடகத்தை பார்ப்போம். வா சாப்பிட்டு செமிக்கல ஐயா. ஒரு வெள்ளப்புறம் அடிச்சா தஞ்சரி போல. மாம்பழ நெக்டோ. டேஸ்டா அங்கடா இருக்குது. அந்த பக்கத்துக்கு என்ன லவம்பம். மாம்பழம் வாழ்ச்சி லவம்பம் சாப்பிட சட்டப்படி முடிஞ்சு. நீ அங்காளவோ நீ இந்தாளவோ. ராஜ வாழ்க்கான சும்மா கெத்தா யாரை பத்தி கவலைப்படாம ராஜ வாழ்க்கை. உங்களுக்கு சொல்றோன்னு விளங்க தானே. இப்படி கண்ட இடத்துல குப்பையை போடுறீங்க, இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் போடுறீங்க. வீட்டுக்கு முன்னுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன சொன்னாலும் இந்த மண்டை விழுறாதா? அடிபொழி பைத்தியாரி. நீ என்ன நீ எடுத்து காய்க்கிற? நீ இங்க பாரு, உனக்கு ஒன்று தெளிவா சொல்றேன் கேளு. இந்த முட்டை கலைலாம் கலைக்கிறத விட்டு போட்டு வீட்டுக்கு போய் வேலையை பாரு. அதுக்கு அந்த மழை பெய்யலுவா, மழை பெஞ்சாதுல வரல அடிக்கிட்டு காணுக்குள்ள கொண்டு போகும். அப்படியும் இல்லையா இந்த அரசாங்கம் என்னதுக்கு இந்த துப்புரவாக ஆக்களை வச்சுக்காங்க? என்னய்யா அவங்க வருவாங்க, அள்ளுவாங்க, கொண்டு குப்பை தொட்டில போடுவாங்க. இது நம்ம ரெஸ்பெக்டா இருக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் அள்ளிட்டு மெனக்கெடுத்து இருக்கலாது. அல்ல மாமாக்கு ஒரு முட்டை ஒன்று குடிச்சிட்டு வாவன் நடவன். ஐயோ அப்பா என்ன செய்யறீங்க? நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு கூட ஸ்கூல்ல கிளீன்சர்லங்க பத்தி தான் பேசினாங்க. நம்ம போடுற இந்த பிளாஸ்டிக்கள் வந்து மக்களுக்கு 100 வருஷம் ஆகுமா. இதனாலதான் டெங்கு காய்ச்சல் வருதுன்னு டீச்சர் சொன்னாங்க. நீங்க என்னன்னு சொன்னா கண்ட இடத்துல இப்படி குப்பையை வீசுறீங்களேப்பா. இங்க வாரு புள்ள, உனக்கு தெளிவா உண்டு அப்பா சொல்றேன் கேளு. சரியா? இந்த முட்டை கடை காய்க்காது, அம்மா என்ன காய்க்காது, அப்பா என்ன காது கொடுக்காது. போயிட்டு ஒண்ணு ஓயில் ஒரு எழுவா போயிட்டு படிய. நீ ஏன் இந்த காய்க்குள்ள நான் காது கொடுக்காய்? உள்ளுக்கு போய் படி பாப்போம். சின்ன பிளாஸ்டிக் டெங்கு கிளீன் ஸ்ரீலங்கா தான் பார்த்தோமே நாங்க. போய் உள்ள போய் படி. முட்டை கடை காய்க்காது சத்தமா கிடக்குது. என்ன எல்லா இடத்துலயும் குப்பையாவும் கிடக்குது. நீங்களா ஐயா ஓட்டு இப்படி போடக்கூடாது. சரியா? ஐயா போடலையா? அப்ப வேற யாரோ போட்டிருக்கா. என்னென்ன உங்களோட முன்னுக்கு தான் கடும் குப்பையா கிடக்குது. ஐஸ்வர்யா எப்படி என்ன இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் சுரேஷ். நீங்க படிச்சு கொஞ்சம் நல்ல கௌரவமான தொழில இருக்கிற ஆளுவா. நீங்க போய் ரோட்ல நடக்கிற குப்பையெல்லாம் முளைக்கிற இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எவ்வளவு நல்ல பொடிய நீங்க படிச்சு சமூகத்தை நல்லா இருக்கே. ஆமா பாத்தீங்களா இவர கதையை? படிச்சா இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதா? எங்கட வீட்டை நாங்க தானே சுத்தமா வச்சிருக்கணும். எங்கட நாட்டை நாங்க தானே சுத்தமா வச்சிருக்கணும். அண்ணே நீங்க இப்படி நினைக்கிற மாதிரி நாங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சு இப்படி குப்பையெல்லாம் எங்கட ஊருக்குள்ள பெருக விட்டா எங்கட ஊர் நாத்தம் எடுத்து ஆண்டம் போகும். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த பிளாஸ்டிக் கவர்கள் அல்லது இப்படி போத்தல்கள் இதுல நாங்க போடுறதால என்ன செய்யும்? காணுக்குள்ள போய் அடப்பட்டு வெள்ளம் எல்லாம் என்ன செய்யும்? தண்ணி ஓடாம தேங்கி நின்று கால்வாய் அடைச்சி காண அடைச்சி எங்கட ஊருக்குள்ளதான் வரப்போகுது. இதால எவ்வளவோ வருத்தம் வருது தெரியுமா உங்களுக்கு? சரியா சொன்னீங்க. நான் சொன்னா நீங்க கேட்க போறீங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப நம்மளோட பக்கத்து வீட்டுல 2 பேருக்கு டெங்கு காய்ச்சலாம். அந்த டெங்கு காய்ச்சல் எல்லாம் என்னத்தால வருது? இப்படி கண்ட இடத்துல குப்பையில போடுறதாலையும் அந்த குப்பை போய் தேங்கி கிடக்குறதாலையும் இந்த காய்ச்சல் எல்லாம் வருது. எவ்வளவு பாரதூரமான பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சரியா சொன்னீங்கக்கா.
உங்க எல்லாருக்கும் தெரியுமா குப்பைகளை நாங்க வந்து 2 வகையா பிரிக்கலாம். எங்கட சேர்மாருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் அது சம்பந்தமா விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கணும். தெரியுமா? குப்பையை வந்து 2ஆ பிரிக்கலாம். 6வதுக்கு தெரியுமா எப்படி? உக்குற குப்பை உக்காத குப்பைன்னு, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி. இப்ப மக்கிற குப்பைன்னா அதை நாங்க என்ன செய்யலாம்? அதை எங்கட பயிர்களுக்கு எங்கட விவசாயங்களுக்கு நாங்க அதை உரமா பயன்படுத்தி கொள்ளலாம். மக்காத குப்பைண்டா ஐயா என்ன செய்யலாம்? அது என்ன செய்யலாம்? நாங்க திரும்ப மீள் சுழற்சிக்கு நாங்க கொடுக்கலாம். என்ன இப்ப கண்ணாடி போத்தல்கள், பிளாஸ்டிக் போத்தல்கள் இதை நாங்க மீள் சுழற்சிக்கு கொடுக்கலாம். தம்பி, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி எங்கட பிரதேச சபையினர் அவங்களோட வேலையை வந்து சரியா செய்யறாங்க. நாங்க தான் கண்ட இடத்துல இப்படி குப்பையில போடுறோம். ஆகவே குப்பை தொட்டியில சரியா அந்த குப்பையில போட்டுக்கோங்க. சரியா? அப்படி என்ன? அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க இதை என்ன பத்த வைக்கிறோம். சில பேர் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு லாம்பனை எல்லாம் ஊத்த மாட்டாங்க. சொப்பின் இருக்கு தானே, அதை பூத்தி போட்டு பத்த வச்சு விட்டுருவாங்க. இதால எவ்வளவு வருத்தம் வருமாண்டி எங்கட மிஸ்மாருக்கு தெரியும். வருமா இல்லையா? அந்த தலையாற்றா மிஸ் வருமாமண்டி இது நிறைய பேருக்கு எங்கட வீட்டுல தெரியாது. அது மட்டும் இல்லாம நாங்க தூக்கி எறதால எங்கட நிலமும் பாழாகும். உண்மையா தம்பி, எனக்கு இப்பதான் இந்த 6ஆம் அறிவு திறப்பட்டிருக்கு தம்பி. சத்தியம், அந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்களா, அது இப்பதான் திறப்பட்டிருக்கு. நான் இனி இங்க சுயநலமா இருக்க மாட்டேன். சரியா? இந்த உண்மை நீங்க 2 பேரும் சொல்ல எனக்கு வெக்கமா. நான் இவ்வளவு நாளும் சுயநலமா இருந்து இந்த வீட்டுக்கு இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கேன்டாப்பா. இங்க நீங்களும் என்னமா இருக்காங்க ஐயா. சரியா? நான் ஏதோ புத்தி மழுங்கி போய் இப்படி செஞ்சுட்டேன். நம்ம என்ன செய்யணும்? மீனி குப்பையை ரோட்ல இடந்தா கடவுளுக்காக அள்ளி உரியடத்தை போட்டுருவோம். என்ன நீ அவங்கள அப்படி இருப்பாங்க, நானும் இருக்க மாட்டேன். சரியா? சரி. சிட்டியான கவலையா இருக்குமானே. சுத்தமான இலங்கை, அழகான எதிர்காலம். உண்மையா சொன்னாமானே, உண்மைக்குமே வந்து சுத்தமான இலங்கையை உருவாக்கணும். நம்ம பிளாஸ்டிக் பாவனைய இல்லாம ஒழிக்கணும். குப்பைகளை வகைப்படுத்துவோம். நன்னே நன்னே தனதன்னே நன்னே. கேளுங்க ஜனங்களை கேளுங்கள், கேளுங்க ஜனங்களை கேளுங்கள், கேளுங்கள் கேளுங்க ஜனங்களை கேளுங்கள். முத்துப்பந்தல் இலங்கையிலே நாம் குப்பையை கொட்டி குதறுறோமே. முத்துப்பந்தல் இலங்கையிலே நாம் குப்பையை கொட்டி குதறுறோமே. மலையும் கடலும் நம் சொத்து, அதை கசக்கி எறியலாமோ? மலையும் கடலும் நம் சொத்து, அதை கசக்கி எறியலாமோ? சிந்தையுள்ள மனிதனாய் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. சிந்தையுள்ள மனிதனாய் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. தன்னே நன்னே தன தன்னே நன்னே, தன்னே நன்னே தன தன்னே நன்னே. ரைட். நீங்க எல்லாருமே இப்ப நடந்த சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. இப்ப நாங்க சொன்ன விஷயம் என்னன்னு உங்களுக்கு விளங்கிதா? என்னது சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க இங்க என்னத்துக்காக வந்திருக்கிறோம்? சுகாதாரம் சார்ந்துதான் நாங்க வந்திருக்கிறோம். எங்களோட உடல்கள்ல இருக்கிற நோய்களை நாங்க தீர்த்து கொள்றதுக்காக. இந்த நோய்கள் எல்லாம் வாரத்துக்கு மிக முக்கிய காரணியாக அமைகிறது இப்படியான விஷயங்கள் தான். ஆகவே தயவு செய்து இப்படியான விஷயங்களை நாங்க இன்றிலிருந்து நாங்க குறைச்சு கொள்வோம்.